நீ எவ்வளவுதான் சொன்னாலும் உன் மேல தப்பு இருக்கு நீ தப்பு சொல்லிட்டே இருக்காது எப்ப பார்த்தாலும். அண்ணே இந்தாங்க காஃபி. காஃபியா? மச்சான் உன் தங்கச்சி காஃபி நல்லா போடுவா, குடி. ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. இந்தாங்க உங்களுக்கு. சூப்பர். அண்ணே இங்க பாருங்க, நந்தினி தங்கமான பொண்ணு. இப்படி ஒரு பொண்ணு நீங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. தேவையில்லாம அவகிட்ட பம்பு விளக்காதீங்கண்ணே. அது இல்லம்மா, அவ எப்படி என்னோட பாட்டில கை வைக்கலாம்? ஐயோ அண்ணே, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னமோ லட்சமா பணத்தை எடுத்த மாதிரி பேசுறீங்க. அது வெறும் பாட்டில் தானே. ஒரு பொண்டாட்டினா இத கூட செய்ய மாட்டாளா? ஏதோ ஒரு கோவத்துல செஞ்சுட்டா, அதை விடுங்களேன். கோவத்துலனா என்ன வேணா செய்வாளா? அது செய்யறதுக்கு அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? டேய், அவ உன் பொண்டாட்டிடா. யாருன்ற? ஆமா, நீ எந்த உரிமையில தாலி கட்டின? அவ உனக்கு அத்தை பொண்ணா மாமா பொண்ணா? அப்படியே முறை பொண்ணா இருந்தாலும் அவ சம்மதம் இல்லாம நீ தாலி கட்டி இருக்க கூடாது. நீ தாலியை கட்டிட்டு இப்ப வந்து யாருன்னு கேக்குற? என்ன உரிமை இருக்குன்ற? என்னடா பேச்சுதெல்லாம்? அண்ணே நீங்க நல்ல மனுஷன். உங்ககிட்ட எவ்வளவோ நல்ல குணம் இருக்கு. அது எங்களை மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாரும் முன்னாடியும் நீங்க ஒரு குடிகாரனா, யார பத்தியும் கவலைப்படாத சுயநலவாதியா ஒரு இமேஜ உருவாக்கி வச்சிருக்கீங்க. யார் என்ன நினைச்சா எனக்கு என்னம்மா? மத்தவங்க நினைக்கிறது இருக்கட்டும். வீட்ல இருக்கிற உங்க பொண்டாட்டி உங்களை பத்தி நல்லதா நினைக்க வேண்டாமா? ஏய், அதெல்லாம் தேவையில்லம்மா. அவ எப்படி வேணா நினைச்சிட்டு போட்டும். டேய் சூர்யா, தப்புடா. நீ தப்பு பண்ற. ஒரு நண்பனா சொல்றேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிப்பாட்டு. நந்தினி கூட நல்லபடியா வாழ பழகிக்க மச்சான். அண்ணே, அவ உங்களை நம்பி வந்த பொண்ணு. நீங்க கட்டின தாலிய மதிச்சு அவ இந்த வீட்ல இருக்கா. அவ நினைச்சா அதை தூக்கி வீசிட்டு போக எவ்வளவு நேரம் ஆகும்? ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்டுப்பட்டு விசுவாசத்தோட அவ அங்க இருக்கா. அத நீங்களே கெடுத்துக்காதீங்கண்ணே. டேய் மச்சான், நந்தினி மனசுல நிறைய காயத்தோட இருக்கா. நீயும் இப்படி நடந்துகிட்டா அவ இன்னும் உடஞ்சு போயிடுவாடா. பாட்டில உடைச்சா அதுக்காக இப்படிலாம் நடந்துக்குவியா? கண்டதெல்லாம் பேசி கைய வேற ஓங்குவியா? இதெல்லாம் நீயே இல்லையடா. உன் குணமே இது இல்லையே. சரி விடுங்க, அதெல்லாம் அண்ணன் புரிஞ்சுப்பாரு. இங்க பாருங்கண்ணே, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். முதல்ல நந்தினிய மனசார உங்க பொண்டாட்டின்னு நினைக்க ஆரம்பிங்க. அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா மத்ததெல்லாம் தன்னால நடக்கும். நீங்க முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு. இப்ப உங்களுக்குன்னு ஒருத்தி வீட்டுல இருக்கா, குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. சாயங்காலம் ஆனா வீட்டுக்கு போகணும்னு நினைங்க. வீட்டுக்கு போய் அவகிட்ட மனசு விட்டு பேசுங்க. வெளியே 4 இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போங்க. அப்பதானே உங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுங்க. அவளுக்கு பிடிச்ச துணிமணி, சாப்பாடு எல்லாத்தையும் கேட்டு வாங்கி கொடுங்கண்ணா. சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டு போங்க. டெய்லியும் வீட்டுக்கு போகும்போது 2 முழம் மல்லிகை பூவாவது வாங்கிட்டு போங்க. மல்லிகை பூவா? அது எதுக்கு? எதுக்கா? டேய், நீ அப்பாவியா இல்ல அப்பாவி மாதிரி நடிக்கிறியா? பொண்டாட்டிக்கு மல்லிப்பூ வாங்கி தரணும்டா. அதுலதான் ஒரு கிக்கு இருக்கு இல்லம்மா? இவரெல்லாம் கல்யாணம் பண்ண புதுசுல டெய்லியும் எனக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருவாரு. இவரோட அம்மாக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவர் அதை பத்தி எல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. தினமும் வாங்கிட்டு வந்துருவாரு. இரு, மல்லிகைப்பூ வாங்கிட்டு போனா அம்மாவுக்கு பிடிக்காதா? அப்ப என் தாய் குரத்துக்கு கண்டிப்பா பிடிக்காது தானே? அப்ப வாங்கிட்டு போவோம். ஒரு முழம் என்ன, ஒரு கூடையே வாங்கிட்டு போறேன். டேய் பாத்தியா, நாங்க என்ன சொல்றோம் நீ என்ன புரிஞ்சுக்கிற? உங்க அம்மாவை டென்ஷன் பண்றதுக்காக இல்லடா, உன் பொண்டாட்டி மேல இருக்கிற ஆசையில வாங்கி கொடுக்கணும். டேய் அதெல்லாம் விடுறா மச்சான். இப்ப நான் மல்லிப்பூ வாங்கி கொடுத்தா அம்மாவுக்கு பிடிக்காது, கரெக்டா? அப்போ ஒரு கூட மல்லிப்பூ வாங்கிட்டு நான் போறேன். Thank you so much தங்கச்சி, ரொம்ப நல்ல டிப்ஸ் எனக்கு கொடுத்திருக்க. காபி நல்லா இருக்கு, நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன். Thank you மச்சான். Okay bye, see you, thank you. சரி விடுங்க, எப்படியோ முதல்ல அவர் வாங்கிட்டு போட்டும். மீதி எல்லாம் ஒண்ணுனா நடக்கும். எல்லாம் நல்லா நடந்தா சரி. டேய் மச்சான், இன்னைக்கு சரக்கு உன் செலவு தான். டேய் அங்க பாருடா, என்னடா தனியா நடந்து போய்கிட்டு இருக்க? ஆமாடா மச்சான், நிறுத்து. கம்பெனி கொடுத்துருவோம். என்ன பாப்பா, தனியா நீ பாட்டுக்கும் போற? நாங்க சும்மா தானே இருக்கோம். கூட துணைக்குவான்னு கூப்பிட்டா நாங்க வர போறோம். என்ன மச்சான்?
சரிதானே? அதை விட நமக்கு வேற என்ன வேலை மச்சி இருக்கு? ஆ, ஏய் பாப்பா, ஆ. ஏய் என்ன பேச விட மாட்டேங்கிற? என்னடா அந்த பாப்பா பயந்த சுபாவம் போல இருக்கு. ஏய் என்னடா அந்த பாப்பா பதிலே சொல்ல மாட்டேங்குது? இது ஒன்றும் தேராத மச்சி, வா கிளம்பலாம். சரி சரி வாடா வாடா போலாம். பாப்பா உன் ரேட் எவ்வளோ? அட ஏதாவது சொல்லுமா, இப்படியே எவ்வளவு நேரம் தான் வர்றது? டேய் என்னடா இவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. ஆமாண்டா. எதுவுமே பேச மாட்டேங்கிறா. இவகிட்ட கேட்கறது வேஸ்ட் மச்சி, வா போலாம். ஏய், ஐயோ என்னமாச்சு? 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 பைய எடுத்துட்டு போயிட்டான். சரி ஏந்திரிமா, ஏந்திரி. மெதுவா மெதுவா. பார்த்து போய் பண்ணிட்டானுங்களே. பாத்து பாத்து. மெதுவா. எந்திரிங்க, தண்ணி இருந்தா போயிட்டு பைய எடுத்துட்டு போயிட்டானா? அடிபடுறா? உனக்கு அடிக்கடி பட்டுருச்சா? ஐயோ அச்சுச்சோ, என்ன இப்படி அடிபட்டிருக்கு? ஐயோ என்னம்மா இப்படி காயா இருக்கு? தண்ணி ஏதாவது இருக்காக்கா? இதோ இருக்கு. குடிமா, தண்ணி குடிமா. முதல்ல தண்ணி குடிமா. தண்ணி குடிமா, பேசிக்கலாம். குடிமா குடிமா. ஜாக்கிரதையா இருக்க வேணாமாமா? மா கைய கட்டுமா. இல்ல வேண்டாம், பரவாயில்ல. பரவாயில்லம்மா, தொடச்சு விடுறேன். நான் பாத்துக்கிட்டு தாமா வந்தேன். பக்கத்துல வரதுக்குள்ள பைக்ல ஓட்டானுங்கம்மா. ஏமா பையில பணம் நகன்னு ஏதாவது நிறைய வச்சிருந்தியாமா? இல்லண்ணா, ஒரு பட்டன் போனும் ஊருக்கு போறதுக்கு 1000 ரூபாய் பணமும் வச்சிருந்தேன். சரி போய் தொலைது விடுமா, இதோட போச்சுன்னு நினைச்சுக்க. எந்த ஊருக்குமா போகணும்? எந்த ஊருமா? பட்டுக்கோட்டைக்கு போகணும்க்கா. அட பாவமே. சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமாமா? இல்லக்கா. எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏமா வீட்டில் யாருக்காவது ஃபோன் பண்ணி கூப்பிடுமா? யாரோட போன் நம்பரும் ஞாபகத்துல இல்லையே. இப்போ யாருக்கு நான் சொல்றது? இல்லண்ணா. ஆ சரிம்மா. நன்றி. பரவாயில்லம்மா, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போமா. பத்திரமா. பார்த்து பத்திரமா போமா. போமா.